ஒரு புர்கா போட்டுக்கொண்டு நீ ஆடுகிற போது உன்னை பாராட்டுகிற எக்கச்சக்கமான பேர் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள், சங்கிகள். உன்னை அல்ல, உன் பாரம்பரியத்தை, உன்னுடைய தாத்தா, உன்னுடைய பாட்டி, உன்னுடைய வாப்பாவின் வாப்பா, ஒரு வம்ச தொடரை, இஸ்லாத்தினுடைய 1500 ஆண்டு கால பாரம்பரியத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற கமெண்ட்களுக்கு நீதான் சூத்திரதாரி என்றால், இஸ்லாமிய எதிர்ப்பை பேசுகிற இடத்தில் உன்னை வரவேற்க ஆயிரக்கணக்கான பேர் தயார். இது கூட பரவாயில்லை. சில பெயர் தாங்கி முஸ்லிம்கள் அவன் வரிசையா இந்த பக்கம் வருவான். என்னன்னா, இன்னமும் எவ்வளவு காலத்திற்கு முஸ்லிம் பெண்ணை பொத்தி வைக்கிறீர்கள், அவர்கள் புர்கா போட்டு ஆடக்கூடாதா? நல்லா சொல்லிக்கிற, புர்கா போட்டு ரீல்ஸ் போட்டு ஆடி பாடி மகிழ்ந்து அதன் பாராட்டுக்கு இயங்குகிற பெண்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கமெண்ட்ல உங்களுக்கு ஆதரவாக போடுகிற எவனும் அவன் குடும்பத்து பெண்ணை ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பவன் அல்ல. தெருவில் யாரும் ஆடுறாங்க, கை தட்டுவோம். அதாவது முழுசா ஒரு பொண்ணு உடம்ப மறைச்சிட்டான்னு வைங்களேன், இன்னைக்கு அவளுக்கு பேரு பிற்போக்கு. அங்கங்க நல்லா தெரிகிற மாதிரி குனிஞ்சும் குலுங்கியும் சொல்லுவதற்கு தகாத விரசமாகிவிடும். அப்படியெல்லாம் ஒருத்தி குத்தாட்டம் போட்டானா அவ முற்போக்கான பெண். இது என்னடா இது மனப்பான்மை? இது என்ன உங்களுடைய இலக்கியம்? இவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டா முற்போக்கு, ட்ரெஸ்ஸை முழுசா மூடிட்டா பிற்போக்கு. இதை யாராவது இப்படி ரீல்ஸ் போடுகிற பெண்கள் இது சரியில்லமா, மார்க்கத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் கொச்சப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டால் உடனடியாக களத்துல இறங்கி இவங்க ஃபண்டமெண்டலிஸ்ட், இவங்க மத அடிப்படைவாதிகள், இவங்க தொப்பி வச்சிருப்பாங்க, தாடி. உன்னுடைய பார்வையில் 5 நேரம் தொழுகைக்கு போகக்கூடாது, அதுதான் முற்போக்கு. கரெக்டா நோன்பு எல்லாம் பிடிக்க கூடாது, அதுதான் முற்போக்கு. ஜாலியா தோல்ல கை போட்டு ரோட்ல சுத்தணும் ஒரு பெண்ணு, குடும்பமான வரையும் குட்டப்பாவாடையோட இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் முற்போக்கு. இந்த முற்போக்கு நாசமாகட்டும் என்று சொல்லுகிறோம்.